ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மீன், வெந்தயம், ஜீரகம், பூண்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், புளி ஊற வச்சது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேங்காய், பூண்டு, ஒரு ஒரு பூண்டு, ஒரு ஃபுல் பூண்டு, அப்புறமேட்டு கொஞ்சம் வெந்தயம், தேவையான அளவு வெந்தயம், அப்புறமேட்டு ஜீரகம், இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சிக்கணும். அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் நிறையா பேர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு எந்த விதமான வீடியோஸ்லாம் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமேட்டு அது ஒரு பேனில் வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய், தக்காளி, பூண்டு, வெந்தயம், ஜீரகம், இந்த 5 ஐட்டம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இந்த 3மே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அது வந்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டாக வேணால் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துக்கலாம். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இதெல்லாம் பச்சை மசாலாவே ராவாகவே எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம், தேங்காய், அந்த அரைச்சி ஊற்றின மசாலா எல்லாமே அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அது ஆட் பண்ணதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து புளி இருக்குல்ல, புளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு லெமன் சைஸ் புளியை ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வந்து நல்லா கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு இப்போது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ராவாக மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கீரிலாம் போட வேணாம், பச்சை மிளகாய் அப்படியே வந்து முழுசாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா எல்லாமே வந்து பேனில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான எண்ணெய் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா குழம்பு கொதிச்சு வரும்போது அப்படியே வந்து எண்ணெய் மிதக்கணும், அந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கணும். 2மே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து கொதிக்க அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், எண்ணெயும் நெய்யும் எப்படி மிதக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொதிக்கும் போது குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போதும் மிதக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொதிச்சுட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எப்போவும் வந்து சாப்பாடு வந்து குக்கரில் வைக்க மாட்டோம், இந்த மாதிரி இதுதான் பண்ணுவோம். தென் குழம்பு நல்லா கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நல்லா கொதிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இருக்குல்ல,
குழம்பு மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மீன் எந்த விதமான மீன், சங்கரா மீன், அப்புறம் இப்போ பாறை, கட்லா, ரோகு, அந்த மீனில் இருக்கிற அந்த பீசஸ்ஸு, அப்புறம் அதோட தலை, அந்த மாதிரி தலை வால் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடணும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிண்டக்கூடாது. கிண்டாமல் 10 மினிட்ஸ் வந்து மீனை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மீனை வந்து உடஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு வந்து கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.